உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சன் ஃபுட் சேனல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம வந்து சாப்பிடும் போது எந்த ஒரு கிரேவியும் ஊற்றி சாப்பிடாத அளவுக்கு நல்லா காரஞ்சாரமாக மசாலாவை கூடுதலாக கொடுத்து நம்ம செய்ய போகிறோம். இது 2 கிலோவில் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ நம்ம 24 கேரட் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கோம். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ தான் சிக்கன் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம 2.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1 கிலோ பல்லாரி வெங்காயம், 1 கிலோ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, தயிர் 200 ml, 3 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள், 5 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, 50 கிராம் நெய், அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கசகசா, முந்திரி 10, 2 ஸ்பூனு கசகசாவை நல்லா ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கட்டு மல்லி இலை, அரைக்கட்டு புதினா இலை, பச்சை மிளகா 10, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலை, கடலை எண்ணெய் 1/2 லிட்டர், தேவையான அளவுக்கு உப்பு, முழு லெமன் வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பிரியாணி சட்டி சூடாயிடுச்சு. நம்ம 1/2 லிட்டர் கல்லெண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இந்த 1 கிலோ வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் இந்த பட்டை கிராம்பையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூனு நெய் இதில் நம்ம ஊற்றிப்போம். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மல்லி இலையை அதில் போட்டுக்கலாம். மல்லி இலையை முன்னாடி போடுறோன்னா அந்த வாசனைலாம் நல்லாயிருக்கும். அதனால் போடுறோம். அடுத்தது மல்லி வதங்கிட்டு இப்போ புதினா இலையை போடுறோம். இப்போ இந்த தனி மிளகாத்தூளை நம்ம இதில் கொட்டிக்கலாம். ஏன் முன்னாடி கொட்டுறோன்னா நல்லா கலர் வரும். நம்ம கலர் எதுவுமே கலக்கலை, அதனால் இதை கொட்டிக்கிறோம். இப்போ நம்ம இதில் தயிரை ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம இந்த கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தூள், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மசாலாவை ஒன்றா கலந்து விடணும். இப்போ நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம். அடுத்தது இந்த பச்சை மிளகாயை அதில் நம்ம கொட்டிக்கலாம். எல்லாம் நல்லா மசாலாவில் ஒன்றாகணும். அடுத்தது இந்த முந்திரி பேஸ்ட்டு கசகசா பேஸ்ட்டு போட்டுக்கலாம். முந்திரி கசகசா போட்டாச்சு. அடுத்தது தேங்காயை ஊற்றிக்கலாம். இந்த
மசாலாலாம் நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 1.5 லிட்டரு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம 1.5 லிட்டரு தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். 1.5 லிட்டரு தண்ணி ஊற்றாச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூனு உப்பை போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடலாம். உப்பு போடலாம். உப்பு நல்லா தொண்டையில் கக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம அதில் உப்பு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கார அளவுக்கு உப்பு இருக்கணும். அப்போ தான் அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை மூடி போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நல்லா கிளறி விட்டு நம்ம சிக்கனை இதில் போடலாம். நல்லா மசாலா ஜம்முன்னு வந்திருக்கு. என்னெல்லாம் எப்படி மிதங்க வந்து மேலே வந்துருக்கு பாருங்க. இப்போ சிக்கனை போடலாம். சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். ரொம்ப போட்டு வேக வச்சோன்னா சிக்கன் ரொம்ப உடஞ்சி போயிடும். உங்களுக்கு இது கொதிக்கிற நேரத்தில் காரம் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். நம்ம வேறு ஒரு அடுப்பில் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கோம். நல்லா கொதி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அந்த அரிசி இதில் எடுத்து கொட்டி அரை வேக்காடு போட்டு நம்ம வடித்து எடுக்க போகிறோம். இதில் நம்ம உப்பு போட போகிறோம். இதுலேயும் நம்ம உப்பு கக்கிற அளவுக்கு இருக்கணும். நல்லா கிளறி விட்டு உப்பு கக்கிற அளவுக்கு இருக்கான்னு பார்க்கணும். போட்டிருக்க அரிசி அப்படியே மலர்ந்து வரணும். அதாவது போட்ட அளவோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வரணும். அந்த மாதிரி பக்கத்து வரும்போது நம்ம அதை இறக்கிடலாம். அரை வேக்காடு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிச்சிடலாம். இதை கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுப்போம். நமக்கு பிரியாணிக்கு தேவைப்படும். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். வடித்து உடனே நம்ம பிரியாணியில் கலந்துடலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த லெமன் ஜூஸை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஒரு பழம் போதும். நம்ம இப்போ இந்த அரிசியை இதில் கொட்டிடலாம். வடித்த அரிசி அடுப்பை குறைச்சி வச்சு தான் செய்யணும். இப்போ அடுப்பை தணலை நல்லா குறைச்சிக்கணும். நல்லா குறைச்சிக்கிட்டு நம்ம இந்த நேரத்தில் இந்த சாதம் முழுகிற அளவுக்கு நம்ம அந்த வடி தண்ணியை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வடி தண்ணியை அதில் ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுற வேண்டியதான்.
இப்போ மேலே நம்ம நெருப்பள்ளி கொட்டிடலாம். இது மேலே ஒரு வெயிட்டை வச்சு இதை சுற்றி நெருப்பள்ளி கொட்டிடலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை உடச்சி விடலாம். சோத்தை இப்படி பரட்டி விட்டால் தான் எப்போதுமே மேலே உள்ள சோறு வேகும். அதனால் இப்படி உடச்சி விடுவோம். அடி பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். சாதம் அடி பிடிக்கவே இல்லை. நம்ம வச்சுருக்க அந்த மிச்சம் வச்சுருக்க அந்த நெய்யை அப்படியே இதை மேலே ஊற்றி இறக்கிடலாம். நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன்லாம் எப்படி அப்படியே உடையுதுன்னு பாருங்கள். அப்படியே கையாலேயே எந்த ஒரு தொட்டுக்குமே இல்லாமல் இது மசாலாவோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன்லாம் பஞ்சு மாதிரி வந்துருக்கு. சுவையான மசாலா சிக்கன் பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே.